பழங்கால கட்டிடக்கலையின் எச்சமாய் தஞ்சாவூருக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு பாழடைந்த மாளிகை இருந்தது. அதன் உரிமையாளர்கள் தலைமுறைகளாக நகரத்திற்கு சென்றுவிட்டதால் யாரும் அங்கே செல்வதில்லை. அந்த கிராம மக்கள் அந்த மாளிகைக்குள் ஒரு காட்டேரி, இரத்த வெறிபிடித்த பிசாசு இருப்பதாகவும் அது யாராவது இரவில் தனியே உள்ளே நுழைந்தால் அவர்களை இரத்தமின்றி சடலமாக ஆக்கிவிடும் என்றும் நம்பினர். அக்கிராமத்தின் இளைஞர்களான குமரேசனும் அவனது நண்பன் சரவணனும் இந்த கதைகளை நம்பவில்லை. இதெல்லாம் சும்மா பயமுறுத்துற கட்டுக்கதை என்று கேலி செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் இரவு இருள் சூழ்ந்த நள்ளிரவில் தாங்கள் எவ்வளவு தைரியசாலிகள் என்று நிரூபிக்க மாளிகைக்குள் செல்ல முடிவெடுத்தனர். மாளிகையின் சிதிலமடைந்த கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது பழைய மரப்பலகைகள் கீச் கீச் என்று சத்தமெழுப்பின. மாளிகையின் உள்ளே ஒரு விசித்திரமான மண் மற்றும் பழைய இரத்தம் கலந்த வாசனை வீசியது. அவர்கள் மெதுவாக முதல் தளத்திற்கு ஏறிச் சென்றனர். அங்கே இருளில் எதுவும் சரியாக தெரியவில்லை. திடீரென மாளிகையின் எங்கோ ஒரு மூலையிலிருந்து மெல்லிய அழுகுரல் கேட்டது. அந்த குரல் மிகவும் துயரமாகவும் அதே சமயம் ஏதோ ஒருவித வெறியுடனும் இருந்தது. குமரேசன் திகிலுடன் சரவணனை பார்க்க சரவணன் கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டை அந்த ஓசை வந்த திசையில் அடித்தான். அங்கே சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய கண்ணாடியின் முன் ஒரு பெண் முழங்காலிட்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் மிகவும் மெலிந்து கிழிந்த வெள்ளைச் சேலை அணிந்து நீளமான கரிய முடியால் முகத்தை மறைத்திருந்தாள். யாரது? எதுக்கு இங்க அழுதுகிட்டு இருக்கீங்க என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு குமரேசன் கேட்டான். அந்த பெண் நிமிர்ந்தாள். அவளது முகம் முழுவதும் இரத்தக்கரைகள் படர்ந்திருந்தன. அவளது கண்கள் இயல்பை விட பெரிதாக தீச்சுடர் போல மின்னின. அதைவிட பயங்கரம் அவளது உதடுகளின் ஓரத்தில் காய்ந்த இரத்தமும் நீண்ட கூர்மையான கோரை பற்களும் வெளியே தெரிந்தன. அதுதான் அவர்கள் கதைகளில் கேட்ட இரத்தக் காட்டேரி. குமரேசன் அம்மா என்று அலறினான். சரவணன் சட்டென்று திரும்பி ஓட முயன்றான். ஆனால் அதற்குள் காட்டேரி ஒரு மின்னல் வேகத்தில் சரவணன் மீது பாய்ந்தது. சரவணனால் ஒரு ஓசை கூட எழுப்ப முடியவில்லை. அவனது கழுத்தில் தன் கூர்மையான பற்களை பாய்ச்சி இரத்தத்தை உறிஞ்சும் சிஸ் என்ற ஓசை மட்டுமே அந்த மாளிகையில் எதிரொலித்தது. உறைந்து போயிருந்த குமரேசன் அடுத்த நொடியே தனது டார்ச் லைட்டை அங்கே போட்டுவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாளிகையை விட்டு வெளியே ஓடினான். திரும்பியே பார்க்கவில்லை. மறுநாள் கிராம மக்கள் மாளிகைக்கு வந்து பார்த்தபோது சரவணனின் சடலம் தரையில் கிடந்தது. அவனது கழுத்தில் 2 ஆழமான பற்கள் பதிந்திருந்த காயங்கள் தவிர உடம்பில் ஒரு துளி கூட இரத்தமில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு கிராம மக்கள் அந்த மாளிகையை அணுகவே அஞ்சினார்கள். கற்சுவர்களின் இரகசியமாக இன்றும் அந்த இரத்தம் குடிக்கும் காட்டேரி அங்கு மறைந்திருப்பதாக அந்த கிராமம் நம்புகிறது.